மத்தியான வெயில்ல கூட நல்லா சில்லுன்னு இருக்கிற இடங்க இது. தென்னிந்தியாலேயே உயரமான மலை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்த மலை. அடர்ந்த காடுகள் இந்த மலையில இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சிகள் மலைகளோட சந்திப்புல இருக்கிற இந்த இடத்துக்கு நிறைய பேர் போறாங்க. உண்மையாவே ஒர்த்தா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் பிரகாஷ் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊட்டியில் இருக்கிற தொட்டபெட்டால தாங்க பார்க்க போறோம். தொட்டபெட்டானாலே உங்களுக்கு பெரிய மலைன்னு அர்த்தம். இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அல்லது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது தென்னிந்தியாலேயே மிகப்பெரிய சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுங்க. ஊட்டி டு கோத்தகிரி வழி. நம்ம இப்ப கரெக்டா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். முன்னாடியே ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறாங்க காரோ பைக்கோ போறதுக்கு. இங்க இருந்து ஒரு அருமையான ரைடுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அடர்ந்த காடு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரோடே பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ரெண்டு பக்கமே நிறைய யூக்கலிப்டஸ் மரங்கள் தான் இருக்குங்க. இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அதனால மரங்கள் அடர்த்தியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்துல நல்ல ஹைட்டாவும் இந்த இடத்துல செம குளிர்ச்சியாவும் நம்மளால உணர முடியுங்க. தொட்டபெட்டாங்கிற பேருக்கு முன்னாடி இந்த மலை தோட்டி மலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நலிமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நலின்னா குளிரா இருக்கும், குளிரான மலை அப்படின்னு சொல்லி பழங்கால இலக்கியங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய மலை, குளிர் மலை, அந்த மாதிரி எல்லாம் கூட பேர் வச்சு இந்த தொட்டபெட்டா வளைச்சிருக்காங்க. நல்லாவே சில்லுன்னு இருக்குங்க. என்னோட போன பதிவுல போன டிராவல் பயணத்துல நான் கொடநாடு எஸ்டேட் அங்க போயிருந்தேங்க. ஆனா அங்க இருக்கிற சில்னஸை விட இங்க இருக்கிற சில்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இடத்துல ரோடு ரெண்டா பிரியுது. நம்ம லெஃப்ட் சைடு ரோட்ல தான் போகணும். டிரைவ் பண்ணி போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாதை ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா ரெண்டு பக்கமே நல்ல பச்சையா இருக்கு. ரோடுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. சூப்பர்பான ஒரு ரைடா தான் இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து அப்படியே தொட்டபெட்டா உள்ளதான் போயிட்டு இருக்கோம். லீவு நாள்ல ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வார நாட்கள்ல வேணா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கலாம். இப்ப அந்த பெரிய மரங்கள் எல்லாம் போய் பலமான மரங்கள் வருது. நல்லாவே குளிர்ச்சியா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. போக போகவே நல்ல சில்னஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும். நம்ம கிட்டத்தட்ட தொட்டபெட்டா பீக்கோட உச்சி பகுதிக்கு வந்தாச்சு. நாங்க மத்தியான டைம்ல போனோங்க. மத்தியான டைம்லயே பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்கு. வண்டிகள் எல்லாம் திரும்ப வர்றதை நீங்க பார்க்க முடியுது. உண்மையிலே இங்க போனோம் எந்த இடத்துல வண்டியை நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கூட வந்தது. ஏன்னா இது ஒரு ஒரு ரவுண்டு மாதிரின்னு கூட சொல்லலாம். பட் ஃபுல் ரவுண்ட் அடிக்க முடியாது வண்டியில. ஒரு பெரிய ஒரு யூ டர்ன் மாதிரி கூட சொல்லாங்க. இங்க இவங்க எல்லாம் இந்த பக்கம் வண்டி நிறுத்திக்கிறாங்க. ரைட் சைட்ல போனோம்னா அங்க பார்க்கிங்னு ஒரு இடம் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு சைட்ல நிறுத்திக்கலாம். அந்த மாதிரிதான் செட்டப் இருக்கு. பாருங்க, அவர் நமக்கு வழி காமிச்சு நம்ம அப்படியே உள்ள போய் இந்த இடத்துல வண்டியை நிறுத்திக்கிறோம். நிறைய வண்டிகள் இருக்குங்க. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுதான் ஆரம்ப பகுதி. நம்ம இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் நடந்து நம்ம எங்கடா பீக் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வழி போகுதுங்க. ஏதோ இந்த கிராமத்து திருவிழால இல்ல இந்த கோயிலுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா, ரெண்டு சைடும் அந்த மாதிரி இங்க கடைகள் இருக்கு. தொட்டபெட்டா வெல்கம் யூ அப்படிங்கிற போர்டு கூட சரியா தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பக்கம் கடைகள் இருக்கு. மத்தியான டைம் காட்டி எல்லாருமே ஏதாவது சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதையில நம்ம போறோங்க. மறுபடியும் எல்லா பக்கம் கடைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 2வது வாட்டி ஒரு டிக்கெட் வாங்கணும். நாங்கள் ஒரு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்க இருந்து தான் தொட்டபெட்டா பீக், அந்த டவர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கதான் தொட்டபெட்டா பீக் இருக்கு. மற்ற வியூ பாயிண்ட்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னு கேட்டா இங்க ஒரு 360 டிகிரி வியூ கூட கிடைக்கும். இங்க இருந்து பார்த்தா வெல்லிங்டன் குன்னூர் தெரியுங்கிறாங்க. பனி அப்பவே இருந்து 1 மணிக்கே, அதனால நமக்கு ஒன்றும் தெரியல. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியுங்கிறாங்க. ஒன்றும் தெரியல நமக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே தள்ளி போக போக கெத்திவேலி பள்ளத்தாக்கு தெரியுங்கிறாங்க. பட் நமக்கு வெறும் பனி தாங்க தெரிஞ்சது. அந்த மத்தியானம் தான் போனோம். மத்தியானம் 1:30 தான் இருக்கும். அப்பவே தெரிய மாட்டேங்குது. இங்கிருந்து பார்த்தா அவலாஞ்சி டேம் தெரியுங்கிறாங்க.
இப்படி எல்லா இடமுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இன்னும் காலையில வந்து அப்பவும் பனியா தான் இருக்கும். முகுர்த்தி பீக் இங்கிருந்து பார்த்தா தெரியுங்கிறாங்க. நல்லா பனி இல்லாத காலத்துல ஊட்டி டவுன் எங்கிருந்து தெரியுங்கிறாங்க. ஊட்டி டவுன் வேணா ஓரளவுக்கு தெரியுது, ஏன்னா நம்ம ஊட்டியில தான் இருக்கோம். கர்நாடகா பார்டர் கூட தெரியுதுங்கிறாங்க. டெஃபினட்டா இதெல்லாம் ஓகே ஓகேஷான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் தான். சரி, ஓகே, வாங்க மேல போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேல போறதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியா போகணுங்க. ஸ்டெப்ஸ் வழியா பார்ப்போம். எல்லாரும் அந்த ஸ்டெப்ஸ்லயே அங்கங்க நின்று போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே அகைன் ஊட்டி வியூ ஒவ்வொரு வியூ பாயிண்டா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அங்கிருந்து மேல இருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கீழ இருந்து பார்க்கறத விட மேல இருந்து பார்க்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க, பட் நான் போன டைம்ல டெலஸ்கோப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வெறும் நம்ம கண்ணால தான் பார்க்க முடிஞ்சது. போன டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். இந்த தொட்டபெட்டாவோட அடின்னு பாத்தீங்கன்னா 2637 மீட்டருங்கிறாங்க. அதாவது 8650 அடி உயரங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கிற ஒரு இடத்துலதான் வந்து இந்த தொட்டபெட்டா பீக் இருக்கு. நல்ல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, அடர்ந்த காடுகள் இருக்கு. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய தூர பார்வை பார்க்க முடியுதுங்க. நம்ம மேல பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு பாதை வழியா வந்துட்டு மறுபடியும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இங்க ஒரு நடப்பாதை இருக்கு. நம்ம அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போறோங்க. இங்க அகைன் வியூ பாயிண்ட்ஸ் தான். உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்குன்னு சொல்லணும். ஊட்டியோட ஒரு ஃபுல் ஏரியாவை பார்க்க முடியும் இந்த இடத்துல இருந்து தான். வேற எங்க இருந்தும் நம்ம ஊட்டியோட ஃபுல் வியூ 360 டிகிரி வியூல இருந்து நம்ம வேற எந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியுங்க. இந்த தொட்டபெட்டா பீக்ல நீங்க மேபி ஒரு ½ an hour to 1 hour அவ்வளவுதாங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல இங்க ஸ்பெண்ட் பண்ணி ரசிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. என்ன கேட்டா பர்சனலா எனக்கு வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சது இந்த தொட்டபெட்டா பீக் விட. தொட்டபெட்டா பீக்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சில்னஸ் இருந்தது. கொடநாடுல அவ்வளவா சில்னஸ் இல்லை. ஆனா கொடநாடு வந்து 180 டிகிரி வியூ தான் இருந்தது, பட் ஸ்டில் அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வச்சிருந்தா கூட நம்மளால அதை பெருசா ரசிக்க முடியல. நல்ல ஒரு ரைடு, குளிர்ச்சியான கிளைமேட், இது மட்டும் போதும்னா நீங்க இந்த இடத்துக்கு போலாங்க. வியூஸ் சொல்லி பெருசா உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணல. எனக்கு அப்படிதான் இருந்தது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்களும் நம்புனீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பாருங்க. நன்றி.